கோவக்காய் வச்சு ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான கோவக்காய் சாதம் எப்படி செய்யலான்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணலாம். ஒரு ஸ்பூன் மல்லி, சீரகம், இடிச்ச பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். 2 வரமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் சில்லி போடுறோம். ஒரு ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்து நைஸாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். தேவைப்பட்டதும் உப்பு சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கோவக்காவை ஆயில் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே பேன்லேயே ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட சின்னதாக கட் பண்ண ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி எடுத்து பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணி இப்போ ரைஸ் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கோவக்காவை ஆட் பண்ணிக்கலாம். கோவக்காவை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி தூவி அடுப்புலேருந்து இறக்கிட்டு சூப்பரான டேஸ்ட்டில் கோவக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம வர்ஷா கிச்சன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.